சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன எதுக்கு போராடுறாங்க? துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னையில சென்னை நாரிடும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும்யா. நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அள்ளணுமே. நான் அங்க போறப்போ சென்னையில போறப்போ கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்க ஊர்ல 2 மணி 3 மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தம் படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலன்னா சென்னையில நாங்க நடமாட முடியுமா? யாராவது? கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனா இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலையை, அவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமைச்சர் கூட பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி. அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க? முதலமைச்சருடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல, நம்முடைய பிரச்சனையும் கூட. இப்படி பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அக்காமார்களே, தாய்மார்களே. முக்கியமாக பெண்கள் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். தெளிவாகிறீர்கள், ஏமாறாதீர்கள் பெண்கள். ஏன்னா இவங்க செய்தது உங்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது, சாதாரண துரோகம் கிடையாது. சமூக நீதி என்று சொன்னாலே இது நம்முடைய விழுப்புரம் மண்ணு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள்? இதே இடத்துல இப்ப நம்ம போடுற கூட்டம், இதே இடத்துல 2019 அன்றைக்கு அப்போ நடந்த இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் இந்த மண்ணில இதே இடத்துல நான் நின்னு பேசுறேன்ல, இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசினார். என்னன்னு? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தனியாக நாங்கள் கொடுப்போம் என்று இந்த மண்ணிலே இதே இடத்திலே உறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி? நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன விடை சொல்லுங்கள்? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் வரப்போறது கிடையாது. ஏன் இந்த வன்னிய சமுதாயத்தை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு வன்மம், அவ்வளவு கோபம் உங்களுக்கு இருக்கு? இது நான் ஜாதி பிரச்சனை கிடையாது, இது வன்னிய பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டிலே பெரும்பான்மை சமூகம் வன்னிய சமுதாயம். கிட்டத்தட்ட 18 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களுடைய மக்கள் தொகை. இந்த 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். இதற்காகத்தானே இந்த மண்ணில நாங்க ரத்தம் சிந்தனோம், எங்க தியாகிகள் ரத்தம் சிந்தன உயிரை நீத்தார்கள். எதுக்கு நீங்க பொய் வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிறது. உங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முறை நேரில் சந்தித்து 10 கடிதங்கள் உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எத்தனையோ முறை தொலைபேசியில பேசினாரு. நான் உங்களை 3 முறை உங்களை நேரிலே சந்தித்தேன். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் 50க்கு மேற்பட்ட முறை அதிகாரிகள், அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இன்றைக்கு சரியாக 1232 நாட்கள் ஆகிறது. உச்சநீதிமன்றம், அதற்கு மேல வேற எதுவும் முறையீடு கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுத்துட்டு போங்க, தாராளமா கொடுங்க. ஆனால் தரவுகளை சேகரித்து அந்த இடஒதுக்கீடை நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான், நியாயப்படுத்தி கொடுங்கள் சொல்றாங்க. அந்த தரவுகள் எங்க இருக்குது? கம்ப்யூட்டர்ல இருக்கு. இதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை ஒன்று அமைத்தார்கள். அது நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால அமைத்தார்கள். எத்தனை முறை போய் முதலமைச்சர் நான் போய் பார்த்தேன். கடைசியா நான் பாக்குறப்போ, நான் 3 முறை பார்த்தேன். அந்த 3வது முறை நான் பாக்குறப்போ அன்னைக்கு என் பிறந்தநாள் நினைக்கிறேன், அக்டோபர் 9. அன்னைக்கு நம்ம சிவா எல்லாம் எம்எல்ஏ, நம்ம முன்னாள் எம்பி எல்லாம் குழுவா நம்ம போனோம். ஒரு 50 பேர் போனோம். அவங்களும் முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, தலைமை செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க. போய் பாக்குறப்போ என்கிட்ட கேட்கிறாரு முதலமைச்சர், நான் எதுக்கு வந்தேன்னா ஐயாவுடைய கடிதம் எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது கொடுங்க மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க,
இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அது கொடுங்க, நீ கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படிலாம் சொல்லி பேசுறப்போ முதலமைச்சர் சொல்றாரு, ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க, அதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னோட எனக்கு தாங்கிக்க முடியும். எனக்கு இவ்வளவு முறை பேசியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் இத்தனை முறை அவரை சந்தித்தோம், இவ்வளவு கடிதங்கள் இவ்வளவு தொலைபேசியில பேசி சட்டமன்றத்துக்குள்ள அழுத்தம் கொடுத்து இவ்வளவு நடந்தது, இவர் ஒன்னும் பண்ண தேவையில்லை. முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான், அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும். இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமா கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது. இதுக்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்ல. அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் கேட்டேன், முதலமைச்சரை கேட்டேன், எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை நான் கேட்டேன். உடனே என் பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு, நான் இல்ல விடுங்க, என்ன இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, எதுக்கு எங்களை இங்க நம்ப வச்சு ஏமாத்துறீங்க, என்ன பிரச்சனை கேட்டா அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு. அதிகாரி பார்த்து அதிகாரி இல்ல சார் அதுல சார் இது சார் அது சார் என்ன சொன்னாரு, இல்ல உங்களுக்கு அதிகமா வருது 10%, 12%, 13 எங்கன்னு கேட்டேன். காமிக்க அவங்களால காமிக்க பாலுவிட்ட கேட்ட, பாலு கொடுங்கன்னு பாலு எடுத்து காமிச்சார். பாருங்க, குரூப் ஏல 5%, 6%, குரூப் பில 7%, 8%, குரூப் சில 9%, 10%, குரூப் டில 11%. குரூப் டினா என்ன, கிளர்க் வேலை, பிளம்பர் வேலை, அதுதான். உடனே 11%. நான் கேட்டேன், அதுல என்ன சரி, நீங்க சொன்னீங்க, நான் இப்படியே சொன்னேன், சரி 11% சொல்றீங்க, நாங்க கேட்கறது பத்திரம் தான் கேட்கிறோம், எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டு போங்க. 11% தான் குரூப் டில மட்டும். குரூப் ஏன்னா என்ன வேலை தெரியுமா, டிஎஸ்பி, டெபுட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஒரு டிஎஸ்பி என்ன ஆவாரு, டிஜிபி ஆவார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன ஆவாரு, சீஃப் செக்ரட்டரி ஆகலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன வரலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரலாம். ஆனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், 109 காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் விழுப்புரத்தில் பேசினேன், 109 பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இந்த லெவலில் 109 பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? ஒருத்தர் தான். அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்க இந்த மக்களுக்கு, என்ன கொடுத்துட்டீங்க? இதான் நாங்க கேட்கிறோம். இப்படி பொய்ய சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன், அந்த அதிகாரிக்கு சொன்னேன், சிஎம் மிஸ்கேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டேன். அதுக்கு முதலமைச்சருக்கு கோவம் வந்துச்சு. என்ன மிஸ்கேட் பண்ணது, எனக்கு அப்ப எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டா. இதெல்லாம் நிறைய நடந்து போச்சு, அதை விட்டுடுங்க. இப்ப நான் கேட்கறது என்ன, இந்த சமுதாயத்துடைய ஓட்டு வேணும், சமுதாயத்துடைய உழைப்பு வேணும், இந்த சமுதாயத்துடைய ரத்தம் வேணும், நீங்க ஆட்சியில் இருக்கணும். ஆனா இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை. சமுதாயம் படிக்கக்கூடாது, அப்படியே குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, இப்படியே இருக்கணும், குடியை பிடிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள இந்த வன்னியர் சமுதாயம் தான் உங்களை உங்க கட்சியே வளர்க்குது. முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நீங்க போட்டியிட்ட தேர்தல் 1957 போட்டிட்டீங்க. 52 நடந்த முதல் தேர்தல் 57 போட்டியிட்ட கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் எல்லாமே, ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லாமே வன்னியர்கள் வாழ்கின்ற மண்ணிலே தான் உங்களை தேர்வு செய்தார்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டார்கள். அதே போன்று 1962 50 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 50 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதில் 45 தொகுதியில் வட மாவட்டத்தை சார்ந்தவர். 1967 ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த தேர்தலில் 138 தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள். அது கிட்டத்தட்ட 90 92 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு இந்த உதயசூரியன் சின்னம் கொடுத்ததே இந்த மண்ணை சார்ந்தவர் கோவிந்தசாமி ஏஜி, இப்ப இருக்கிற ஏஜி சம்பத் அவங்களோட தந்தை. அவருக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. செஞ்சி நம்மளுடைய செஞ்சி ராமச்சந்திரன்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அடுக்கிக்கிட்டே போதும். எவ்வளவு மக்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க. நான் கேட்கறது இந்த பிள்ளைகளை படிப்பு கூடியா, வேலையை கூடியா, என்னையா நாங்க கேட்கிறோம்.
என்னையா கேட்கணும்? அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப கூட என்ன உங்ககிட்ட இன்னைக்கு திமுக 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதுல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள்? வன்னியர்கள். 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயத்திற்கும் தொடர்ந்து திமுக துரோகம் செய்து வருகிறது. இந்த 2 சமுதாயம் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 44 பேர், 127 பேர் திமுகவில், 44 பேர் வன்னியர்களும் பட்டியலின மக்களும் 2 சமுதாயத்தை சார்ந்தது. ஆனா இந்த 2 சமுதாயத்தை பட்ட நாமம் போட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம். தமிழ்நாட்டில் நான் சொன்னேன்ல 1232 நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி. அதன் பிறகு அவங்க அழுத்தம் கொடுத்து 8 மாதத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை உருவாக்குகிறார்கள், அமைக்கிறார்கள். புதுதாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் புதுசா அமைக்கிறாங்க. 8 மாதத்துக்கு பிறகு அமைச்சிட்டு அதன் பிறகு 2 மாதத்துக்கு பிறகுதான் ஜிஓ ஒன்று வழங்குகிறார்கள். அந்த ஜிஓல என்ன போடுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதுல பாராகிராஃப் 68, 73ல இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்ல, தரவுகளை சேகரித்து கொடுங்கள் என்று சொன்ன அந்த 2 பாராகிராஃபை சொல்லி இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைத்து இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 3 மாதத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள், அரசாணையிடுகிறார்கள். ஆனால் 3 மாதம் நாங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தோம். 3 மாதத்துல வந்துடும், எப்படியா வந்துடும், இந்த அட்மிஷனுக்குள்ள வந்துடும். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம். அந்த ஆண்டு எப்படியா எம்பிபிஎஸ் எப்படியாவது ஜூன் ஜூலைல வந்துடும், பிஜி எப்படியாவது அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் மாதத்துல வந்துடும், எப்படியாவது எம்பிபிஎஸ் வந்துடலாம், இந்த பிள்ளைங்க அந்த வருஷமே கிடைச்சிடும் நம்பிக்கையில இருந்தோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதத்திற்கு வரல, இன்னொரு 3 மாதம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டோம், சட்டமன்ற அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அடுத்தது அக்டோபர் நவம்பர் மாதம் தான் வரும்னு சொன்ன அப்புறம் முதலமைச்சர் சொன்னாரு ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்கலாமே சொன்னார். இவ்வளவு சொன்ன முதலமைச்சர் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே மனசு மாறி. என்ன காரணம் தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நான் கேட்கிறேன், என்னையா பண்றீங்க? தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் தெரியுமா? முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன். அதுல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 8-9 பேர் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் யார் தெரியுமா? முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ், முன்னாள் அரசு அதிகாரிகள், எல்லாமே படிச்சவங்க, விவரமானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாம். ஆனால் இவ்வளவு இருந்தும் ஒரு ஆணையத்தினுடைய வேலை கொடுத்தோம், அந்த வேலையை அவங்க செய்யல. ஏன் செய்யல? செய்ய விடல. அவர் யாருங்க? முன்னாள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி. அவர் யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஆகிறது. அவங்களுக்கு வேலையை கொடுத்து 30 மாதங்கள் ஆகிறது. 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு 6 மாசம், அப்புறம் ஒரு 6 மாசம். அவங்க காலக்கெடு காலம் 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளே 2.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5 மாதம் தான் இருக்கு. நவம்பர் மாதத்துக்குள்ள அந்த ஆணையத்துடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன், இன்னும் இருக்கிறதே ஒரு 5 மாசம் தான் இருக்க போறாங்க. ஆனா தமிழக அரசு இன்னும் 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று. நான் கேட்கிறேன், 30 மாதங்களாக இந்த ஆணையம் என்ன செஞ்சாங்க? கர்நாடகா எடுத்துங்க, கர்நாடகாவிலையும் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அங்க ஒரு ஆணையத்தை கடந்த இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள். எதுக்கு அமைச்சாங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி கர்நாடகாவிலே அங்கே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு அங்கே கர்நாடக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. நாக மோகன்தாஸ் MM, அதாவது அங்கேயும் கர்நாடகா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் MM நாக மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிப்ரவரி மாதம் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள் கர்நாடகாவில். 35 நாள்ல, எவ்வளவு நாள்ல? 35 நாள்ல கர்நாடகாவில்
ஒரு இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். இடைக்கால பரிந்துரை என்ன கொடுத்தாங்கன்னா, கர்நாடகாவில் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்று இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். எவ்வளவு? 35 நாள்ல. இங்க 30 மாதங்கள் ஆகியும் தமிழ்நாட்டில் உள்ள பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரை கூட கொடுக்கல. இடைக்காலமும் எந்த காலமும் பரிந்துரை கொடுக்கல. அங்க கர்நாடகாவில் 35 நாள்ல கொடுத்து, அதன் பிறகு 2 மாதத்துக்குள் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து, அங்கே கர்நாடக அரசு பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து, அங்கே பரிந்துரைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதுதானே உண்மையான சமூக நீதி. இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமா எதுக்கே நீங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கு? அங்க என்ன, அங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் காலையில வருவார் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு அப்படிதான் தோணுது. இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு 30 மாதங்கள் ஒண்ணுமே நடக்காம என்ன உங்க வேலை? நாங்க கொடுக்கிற பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. உங்க வரிப்பணம், நம்மளோட வரிப்பணத்தில் தான் சேர்மன் காலையில் வருவார் நினைக்கிறேன். வந்தவுடன் பேப்பர் போடு, என்னென்ன பேப்பர் இருக்கு, இந்த தந்தி பேப்பரா, கதிரமணியா, இந்த பேப்பர் படிச்சுட்டு 11 மணிக்கு ஏப்பா காஃபி கொடுப்பா. அவன் 11 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவி போடு, டிவி ஒரு மணி நேரம் பாப்பாரு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஏப்பா சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம். இதுதான் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார் நினைக்கிறேன் நான். ஏன் எங்க எதுக்கு என்ன கேட்டோம் உங்ககிட்ட? நாங்க இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வேணும். உங்களுடைய ஆணையத்தின் பேர் என்ன? பிற்படுத்தப்பட்ட ஆணையம். தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பரிந்துரை கொடுத்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு ஏதாவது நீங்க செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க எதுங்க வந்து நீங்க காஃபியும் மிக்சரும் சாப்பிட்டுட்டு டிவியும் பேப்பரும் படிச்சுட்டு போறதுக்காக ஒரு ஆணையம்? அதுக்கு உங்களுக்கு சம்பளம், அதுக்கு உங்களுக்கு ஆபீஸ், அதுக்கு உங்களுக்கு ஏசி, அதுக்கு உங்களுக்கு ஒரு காரு, உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு உறுப்பினர்கள், உங்களுக்கு ஐஏ பிஏ எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஆபீஸ் எதுக்கு உங்களுக்கு? இல்ல உங்களால முடியல, தயவுசெய்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க. ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்க இருந்தும் இல்ல, பிரயோஜனம் கிடையாது. இல்ல இதெல்லாம் படிச்சவங்க எனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு செய்வீங்க, பரிந்துரை செய்வீங்கன்னு அன்றாடம் நாங்க ஏக்கத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றோமே. இது எங்களுடைய எதிர்காலம் தானே, இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் தானே. இவங்க வேலை இல்லாத தானே இவங்க எல்லாம் போய் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, கஞ்சா போதை பொருட்கள் இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவன் ஏதாவது தீய பழக்கத்துக்கு என்ன அடிமையா இருப்பானா? வேற என்னையா கேட்ட உங்ககிட்ட நாங்க? எதுக்கு உங்களுக்கு ஆபீஸ்? எதுக்கு இந்த பதவி? எதுக்கு இந்த பொறுப்பு? எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களே நீங்க. ஒரு பரிந்துரை கொடுப்பதற்கு, இந்த பிள்ளைகளோட வேலையும் படிப்புக்கும் ஒரு பரிந்துரை கொடுப்பதற்கு உங்களுக்கு இப்போ கிடையாது. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆணையம், ஒரு கமிஷன், ஒரு காரு, ஒரு ஏசி, ஒரு ஆபீஸ்? உங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எங்களால முடியல பண்ணிட்டு போங்க. கர்நாடகாவில் இருக்கிறது 35 நாள் ஒரு இடைக்கால பரிந்துரை செஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துல அங்க கணக்கெடுப்பு நடத்தி அங்க இருக்கின்ற பட்டியலின பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு, அங்க இருக்கிற கல்வியை கொடுக்க முடியுது. உங்களால ஏன் முடியல? ஏன் நான் போய் பார்த்து வந்தேன். எத்தனையோ போராட்டம் நடத்தணும், அழுத்தம் கொடுத்தோம். போன மாசம் ஒரு அறிக்கை விட விட்டு, அந்த அறிக்கையை பார்த்தாலே வேற யாரா இருந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எதுக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஆணையத்துடைய தலைவர் மட்டும் இல்ல, உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், முன்னாள் அதிகாரி படிச்சவங்க தான் நீங்க. கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று அந்த ஆணையம் பரிந்துரை செய்கிறது. உங்க ஆணையம் பரிந்துரை செய்ய முடியாதா? சட்டம் உங்களுக்கு தெரியாதா? இன்னும் எவ்வளவு இருக்கு வெளியில சொல்லணும்னா அசிங்கமாயிடும், அசிங்கமாயிடும். என்னையா கேட்டேன்? கணக்கெடுப்பு நடத்த முடியாது. அது கணக்கெடுப்புக்கும் இந்த வண்டியை உள்ஒதுக்கீடு சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. தேர்தல் வந்ததுன்னா நாங்க வங்கிகளுக்கு கொடுப்போம். மணிமண்டபம் கட்டிட்டாங்க, மணிமண்டபம். மணிமண்டபம் கட்டிட்டா உங்களுக்கு வேலை கிடைச்சிடுமா? இந்த மணிமண்டபம் கட்டினா உங்களுக்கு படிப்பு கிடைச்சிடுமா?
உங்களுக்கு எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் வந்துருமா? உங்களுக்கு நீங்க சுயமரியாதை வாழ முடியுமா? அந்த மணிமண்டபம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா